ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவிஜானாம் ஹைக்ரீவம் உபாஸ்மகே. உடையவர் ஸ்ரீ ராமானுஜருக்கும் குபேர தீர்த்தம் நிதி தீர்த்தமான தாமிரபரணி ஓடும் திருக்கோளூரில் இருந்த ஒரு சிறு பெண் பிள்ளைக்கும் நடந்த உரையாடல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதில் அவள் இருபதாவது வார்த்தையாக அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல என்கிறாள். அகில உலகத்திற்கும் மித்திரர் விஸ்வாமித்திரர். கௌசிக ராஜா வசிஷ்ட மகரிஷியிடம் உள்ள சுரபி மாதாவால் கவரப்பட்டு அவளை அடையும் பொருட்டு தவம் புரிந்து ராஜ ரிஷியாகி மேலும் கடுந்தவம் புரிந்து பிரம்ம ரிஷியானவர் விஸ்வாமித்திரர். ஸ்ரீ ராமபிரானின் முன்னோரான ஹரிச்சந்திர மகாராஜா சத்தியத்தை கடைபிடித்து வந்தவர். அவருடைய சத்திய விரதத்திற்கு பலவிதமான சோதனைகள் செய்து சத்தியத்தில் அவருக்கிருந்த அசஞ்சலமான பிடிப்பை லோகமறிய செய்தவர் விஸ்வாமித்திரர். அழகான கட்டுக்கோப்பாய் இருந்த ஹரிச்சந்திர குடும்பத்தை இச்சோதனைகளால் பிரித்துவிட்டோமே என்ற நெருடல் துக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு பரிகாரமாக இஷ்வாகு வம்சத்தில் ஒரு உத்தமமான பெண் உத்தமமான பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தார். அயோத்தியில் ராமரும் மிதிலையில் சீதையும் அவதரித்ததை அறிந்து அவர்களுக்கு திருக்கல்யாணம் நடத்த திருவுள்ளம் கொண்டார். மகரிஷி விஸ்வாமித்திரர் அயோத்தி செல்ல தசரத மகாராஜா அவரை வரவேற்று அதிதி சத்காரம் செய்து மகா வினயத்துடன் தான் என்ன கைங்கரியம் செய்ய வேண்டும் என கேட்டார். விஸ்வாமித்திரர் தானும் தான் செய்யும் யஜ்ஞத்திற்கு தாடகை, மாரீசன், சுபாகு போன்ற ராட்சசர்களால் தடை ஏற்படுகிறது என்று கூறி அந்த யஜ்ஞ சம்ரக்ஷணத்திற்காக தசரதன் தன் மகன் ராமனை தன்னுடன் அனுப்பும்படி கேட்டார். பல வருடங்களாக புத்திர பாக்கியம் இல்லாத புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பிறந்த புத்திரர்களில் மூத்தவனான ராமபிரானை கேட்கவும் பதறிவிட்டார் தசரதர். விஸ்வாமித்திரர் துர்வாசர் கோபம் லோகம் அறிந்து மிகவும் நடுங்கி போய் ராமன் சிறு பிள்ளை இன்னும் வில்லை கையில் பிடித்து அம்புவிடக்கூட அவனுக்கு சரியாக தெரியாது, யாக சம்ரட்சணத்திற்கு தானே வருவதாக கூறுகிறார். ராமனிடம் உள்ள அலாதி பிரியத்தால் அவனை அனுதினமும் பார்த்தாலும் மனதில் திருப்தியே ஏற்படாமல் புத்திர வாஞ்சையினால் அவனை ரிஷியுடன் அனுப்ப மனம் வரவில்லை தசரதனுக்கு. ஹே ராஜனே, உனக்கு தெரியவில்லை ராமன் யார் என்று. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். எனக்கு தெரியும், அவன் பரமாத்மா, அவன் சர்வ சக்தன், சர்வ ஜகத்காரணன், சர்வ ரக்ஷகன். நீ உன் குலகுருவான வசிஷ்ட மகரிஷியிடம் கேட்டுப்பார். ராமனை குறித்து அவருக்கு தெரியும், நான் கூறுவதை அவரும் அங்கீகரிப்பார் என்று விஸ்வாமித்திரர் கூறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மகா விஸ்வாசம் தவ வலிமை பெற்ற விஸ்வாமித்திர மகரிஷி அயோத்தி மகாசபையில் தன் பகவத் அனுபவ பிரபாவத்தால் எனக்கு ராமனை தெரியும் என்று அசஞ்சலமான நம்பிக்கையுடன் கூறுகிறாரே. அடியாளுக்கு இந்த திருக்கோளூர் வைத்தமானது எம்பெருமானிடம் இன்னும் அந்த திருட விஸ்வாசம் பெறவில்லை. அதனால்தானே அடியாள் ஊரை விட்டு கிளம்புகிறேன் சுவாமி என்று ராமனுடன் கூடவே மகரிஷி பின் சென்ற லக்ஷ்மணனாகிய ராமானுஜரிடம் முறையிடுகிறாள் திருக்கோளூர் பெண்பிள்ளை. மேலும் அவள் 21வது வார்த்தையாக தேவமற்றறியேனோ மதுரகவியாரைப் போல என்று கூறுகிறாள். வைத்தமானதி எம்பெருமான் ஆஸ்தானமான திருக்கோளூரில் துவாபர யுகத்திற்கு கலியுகத்திற்குமான இடையில் யுக சந்தியில் வேதம் ஓதிய பிராமண வம்சத்தில் சித்திரை நாள் அவதரித்தவர் மதுரகவியார். ஒரு சமயம் மதுரகவிகள் க்ஷேத்ராடனமாக அயோத்தியில் எழுந்தருளி இருந்தபோது ஓரிரவு தென் திசையில் அபூர்வமான அத்தியாச்சாரியமான ஒரு பிரகாசம் தெரியவே அந்த ஒளியை பற்றி அறியும் பொருட்டு அதை பின்தொடர அவ்வொளி ஆழ்வார் திருநகரியில் கொண்டு சேர்த்தது. இவ்வூரில் ஏதாவது அபூர்வ விசேஷம் உண்டா என்று விசாரிக்க ஒருவர், ஆமாம், இங்கு 16 வயது பிள்ளை ஒருவன் பிறந்ததிலிருந்து கண் திறக்காமல் பேசாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் இயற்கையாகவேயுள்ள விசர்ஜனம் இல்லாமல் ஆனால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக திருமேனி வளர வாழ்ந்து வருகிறான் என்று கூறினார். பிறந்தவுடனேயே சடம் என்னும் வாயுவை ஹுங்காரம் செய்து ஓட்டியதால் சடகோபர் என்று பெயர்.
இவர் இருந்த புளிய மரத்தடியில் சென்று பார்த்த மதுரகவிகள் அவரது நிலையை அறிய எண்ணி ஒரு கல்லை எடுத்து போட்டார். 16 வருடங்களாக பகவத் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அப்பிள்ளை கண் திறந்து பார்த்தார். அத்திருக்கண் கடாட்சத்தால் ஆகர்ஷிக்கப்பட்ட மதுரகவிகள் இவருக்கு வாக்குண்டோ என அறிய, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினவ, அப்பிள்ளை தானும் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று விடையளித்தார். சடகோபருடைய தாய் தந்தையர், ஆஹா என்ன ஆச்சரியம், நம் மகன் பேசுகிறான், கண் தெரிகிறது, காது கேட்கிறது என்று எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரகவிகள் சடகோபரை தண்டனிட்ட அடியேனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க, சடகோபுரம் அங்கீகரித்து வேதசாரமாக அடியேன் பாசுரங்கள் பாடுவதை தேவரீர் பட்டோலை எடுத்து கொள்ளவும் என்றார். இப்படி உயர்வர உயர்நலம் உடையவன் என்று ஆரம்பித்து பாடிக்கொண்டிருக்க 108 திவ்ய தேச எம்பெருமான்களும் வந்து நம் ஆழ்வார் நம்மை பாடமாட்டாரா என்று ஏங்கி போட்டி போட்டு கொண்டு நின்றார்கள். கூட்டம் தாங்காது போக மதுரகவிகள் அந்த புளியங்கொம்பு ஒன்றை ஒடித்து கொண்டு கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறார். ஆஹா, இது என்ன ஆச்சரியம்! மதுரகவிகள் ஒவ்வொரு பகவானாக வந்து பாசுரம் பெற்றுக்கொள்ள செய்தது எப்படி? ஆச்சாரியனாகிய நம்மாழ்வாரின் திருவடிகளை அண்டகொண்ட பலத்தாலே அன்றி பகவான் கட்டுப்பட்டது. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்றிறியேன் குருகூர் நம்பி என்றபடி இப்படி நம்மாழ்வாரே கதி, வைத்தமானதியே கதி என்று வாழத் தெரியாத அடியாளிடம் ஏன் ஊரை விட்டு போகிறாய் என கேட்கிறீரே சுவாமி என்ற அந்த பெண் பிள்ளை மிகவும் கலங்குகிறாள். 22வது தெய்வத்தை பெற்றேனோ தேவகியைப் போல என்கிறாள். மதுராவை ஆண்ட கம்சமன்னனின் சிறிய தந்தையின் பெண் தேவகி தங்கையான தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி வைத்து அவர்களை புகுந்த இல்லத்தில் விடுவதற்கு கம்சன் தானே தேரோட்டிச் சென்றார். ஹே கம்சனே, தேவகியின் கர்ப்பத்தில் பிறக்கும் 8வது குழந்தை உனக்கு யமனாகப் போகிறது என்று அசரீரி ஒலிக்க, கம்சன் வெகுண்டெழுந்து தேவகியை கொல்ல வருகிறான். வசுதேவரோ பகவானை தியானித்து தேவகிக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று உறுதிமொழி கொடுக்க அவர்களை காராகிரகத்தில் வைத்து விடுகிறான் கம்சன். தேவகியின் குழந்தைகளை வரிசையாக 6 குழந்தைகளை அறுவடை கல்லிடை மோதி என்றபடி இரக்கம் துளியும் இல்லாதவனாய் கொன்றான் கம்சன். தேவகியின் 7வது கர்ப்பத்தை பகவானின் ஆணையை ஏற்று மாயாதேவி தானும் ரோகிணியின் கர்ப்பத்தில் மாற்றி வைத்தாள். 2 மாதாக்களின் கர்ப்பத்தில் வாசம் செய்து சுவாமி ஆதிசேஷனாகிய பலராமன் அவதரித்தார். அசரீரி கூறிய தேவகியின் 8வது கர்ப்பம் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா என்று பாகவதனாகிய பலராமர் பொன்னடி சாற்றி பிறகு பகவத் அவதாரமாக ஸ்வயம் கிருஷ்ணாவதாரம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீமன் நாராயணன் சங்கு சக்கர கதாபத்மங்களுடன் சதுர்புஜனாய் சாக்ஷாத் மன்மதனாய் ஜகத்மூல காரணமான பகவான் திரு அவதரித்தான். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மகுதே என்றபடி பீதகவாடை பிரானர் அவதரித்தார். 30 முக்கோடி தேவர்களும் தம் அற்புதம் பாலகன் நம்புஜேஷனம் என்றபடி கோடி சூரிய பிரகாசமாய் சதுர்புஜ ரூபத்துடன் பீதாம்பரதாரியாய் வந்து பிறந்த பிறப்பில் பல்பிறவி பெருமாளை மலர்மாறி பொழிந்து மங்களாசாசனம் செய்தார்கள். அப்படி பகவானை பெற்றெடுத்த தேவகி மாதா மதுராவை விட்டு கிளம்பியிருந்தால் மதுரா கிருஷ்ணனை இழந்திருக்கும். சுவாமி, அடியாள் முசல் புழுக்கை வரப்பில் கிடந்தால் என்ன, வயலில் கிடந்தால் என்ன, ஒருவித பிரயோஜனமும் இல்லாதவளாய் இருக்கின்றேனே என்று ஏங்குகிறாள் அத்திருக்கோளூர் பெண்பிள்ளை. மேலும் அவளுடைய வார்த்தைகளை வரும் நாட்களை அனுபவிக்க இருக்கிறோம். அடியேன் நமஸ்காரம்.